வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவில் ரயில் மோதல், பலர் காயம். சீன நிறுவனத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தது நெதர்லாந்து அரசு. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவரும் தீவிர முயற்சியில் ட்ரம்ப். நோர்வே ஆஸ்திரேலியாவில் தூதரகங்களை இழுத்து மூடிய வெனிசுலா. மாதக்கணக்கில் சூரியன் வராத சுவிஸ் கிராமங்கள். சராசரியாக 23.7 வயது வரை பெற்றோருடன் வாழும் சுவிஸ் இளைஞர்கள். ஆங்கில கால்வாயில் ரஷ்ய நீர்மூழ்கி, நேட்டோ வெளியிட்டுள்ள செய்தி. நேட்டோ எல்லைக்கு அருகில் ரஷ்ய துருப்புகள், எச்சரிக்கையை விடுக்கும் நிபுணர்கள். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவில் ரயில் மோதல், பலர் காயம். ஸ்லோவாக்கியாவின் கிழக்கு பகுதியில் திங்கட்கிழமை ஏற்பட்ட ரயில் விபத்தில் பல பயணிகள் காயமடைந்தனர். இரு ரயில்கள் நேருக்கு நேர் மோதியதில் ஒரு இயந்திரமும் சில பெட்டிகளும் தடம் புரண்டதாக ஸ்லோவாக்கியா போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது இரு ரயில்களிலும் சுமார் 80 பயணிகள் இருந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சீன நிறுவனத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தது நெதர்லாந்து அரசு. செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் தொழில்நுட்ப அறிவுசார் திருட்டு குறித்த குற்றச்சாட்டுகளின் கீழ் சீன நிறுவனத்துக்கு சொந்தமான கம்ப்யூட்டர் சிப் தயாரிக்கும் நிறுவனமான நெக்பெரியாவின் கட்டுப்பாட்டை நெதர்லாந்து அரசு எடுத்துக்கொண்டது. சீனாவின் விங்டெக் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படும் நெக்ஸ்பெரியா என்ற நிறுவனம் நெதர்லாந்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் கார்கள் மற்றும் நுகர்வோர் மின்னணு பொருட்களுக்கான சிப்களை தயாரித்து வருகிறது. இந்த நிறுவனம் அந்நாட்டின் தொழில்நுட்பங்களை தங்களது நாட்டுக்கு அனுப்பும் என்ற கவலை அங்கு எழுந்த நிலையில் நெக்ஸ்பெரியாவின் செயல்பாட்டில் நெதர்லாந்து அரசு தலையிட்டுள்ளது. இதன் காரணமாக சாங்காய் பங்குச் சந்தையில் இந்த நிறுவனத்தின் பங்குகள் 10% வீழ்ச்சி சந்தித்துள்ளன. அதே நேரத்தில் இந்த நிறுவனத்தின் உரிமையை நெதர்லாந்து அரசு எடுத்துக்கொள்ளவில்லை. தங்கள் நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் நிர்வாகம் எடுக்கும் முடிவுகளை அந்நாட்டு அரசு நிறுத்தவோ அல்லது தடுக்கவோ முடியும் என தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் தொழிற்சாலையில் உற்பத்தியில் எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவரும் தீவிர முயற்சியில் ட்ரம்ப். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் ஏற்படுத்திய அமைதி ஒப்பந்த வெற்றிக்கு பிறகு உக்ரைனுக்கான போர் நிறுத்த முயற்சியில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ட்ரம்புடன் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வாஷிங்டனில் சந்திக்க உள்ளதாக உறுதிப்படுத்தினார். போர் நிறுத்தத்துக்கான திட்டங்களை விவாதிக்க விரும்புகிறேன் என அவர் கூறியுள்ளார். ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்தாலும் கிரெம்ளின் செலன்ஸ்கியுடன் நேரடி பேச்சுவார்த்தையை நிராகரித்துள்ளது. ஹமாஸ் கூட ஒப்பந்தம் செய்யும் புத்திசாலித்தனத்தை காட்டுகிறது, ஆனால் புட்டின் அல்ல என செலன்ஸ்கி விமர்சித்தார். உலகின் ஒரு பகுதியில் அமைதி ஏற்படுவது மற்ற பிரதேசங்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என கூறிய செலன்ஸ்கி ட்ரம்பின் தலைமைத்துவம் மற்றும் உறுதியை பாராட்டினார். இதற்கிடையே ட்ரம்ப் உக்ரைனுக்கு நீண்ட தூர டோமாஹாக் ஏவுகணைகள் வழங்கும் சாத்தியத்தையும் பரிசீலித்து வருகிறார். இது மாஸ்கோவுக்கு கவலை அளிப்பதாக ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். உலக அரசியலில் முக்கிய திருப்புமுனையாக இந்த சந்திப்பு கருதப்படுகிறது. நோர்வே ஆஸ்திரேலியாவில் தூதரகங்களை இழுத்து மூடிய வெனிசுலா. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் வெனிசுலா அரசு செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக முக்கிய நாடுகளான நோர்வே மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது தூதரகங்களை மூட உள்ளதாக அறிவித்துள்ளது. வெனிசுலா அரசு அதன் வெளிநாட்டு தூதரகங்களின் எண்ணிக்கை மற்றும் செலவுகளை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்த முடிவுக்கு பின்னால் உள்ள முக்கிய காரணங்கள்: பொருளாதார சுமை. வெனிசுலா பல ஆண்டுகளாக நீடித்து வரும் வரலாற்று காணாத பொருளாதார நெருக்கடியால் தள்ளாடுகிறது. வெளிநாடுகளில் தூதரகங்களை நடத்துவதற்கான நிதி சுமையை குறைக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ராஜதந்திர உறவுகள். நோர்வே மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில நாடுகள் வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து வந்தன. இந்த நாடுகளுடன் ராஜதந்திர உறவுகளை குறைப்பதன் ஒரு பகுதியாகவும் இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. நோர்வே வெனிசுலா அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதில் ஒரு முக்கிய பங்கை வகித்து வந்தது. அங்கு தூதரகம் மூடப்படுவது எதிர்கால அமைதி முயற்சிகளுக்கு தடையாக அமையலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் வெனிசுலா மக்கள் மற்றும் வணிக தொடர்புகளை வைத்திருப்பவர்களுக்கு இந்த மூடல் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும்.
மாதக்கணக்கில் சூரியன் வராத சுவிஸ் கிராமங்கள். குளிர்காலத்தில் பல சுவிஸ் மலை கிராமங்களில் பல மாதங்களாக சூரியன் தென்படுவதில்லை. கிழக்கு மேற்கு பள்ளத்தாக்குகளில் அமைந்துள்ள இடங்கள் குறிப்பாக பாதிக்கப்படுகின்றன. அங்கு சூரியன் குளிர்காலத்தில் தெற்கு மலை சரிவுகளில் உதிக்காது. சூரியன் இல்லாமல் 2 மாதங்களுக்கு மேலாக இருக்கும் கிராமத்துக்கு ஒரு உதாரணம் பெர்கல் விகோசோஃப்ரோனோவில். நவம்பர் நடுப்பகுதியிலிருந்து ஜனவரி இறுதி வரை சூரியன் முற்றிலும் இல்லை. போஸ்கோகுரினில் இதேபோல் இருந்தது. அங்கு சுமார் 2.5 மாதங்கள் நேரடி சூரிய ஒளி இல்லாமல் கடந்து செல்கின்றன. இங்குள்ள செங்குத்தான மலை சரிவுகள் ஒவ்வொரு ஒளிக்கதிரையும் தடுக்கின்றன. வானம் தெளிவாக இருக்கும்போது கூட. விகோசோப்ரோனோவில் நவம்பர் நடுப்பகுதியிலிருந்து ஜனவரி இறுதி வரை சூரியன் முற்றிலும் இல்லை. சராசரியாக 23.7 வயது வரை பெற்றோருடன் வாழும் சுவிஸ் இளைஞர்கள். சுவிட்சர்லாந்தில் உள்ள இளைஞர்கள் சராசரியாக 23.7 வயது வரை தங்கள் பெற்றோருடன் வாழ்கிறார்கள் என புதிய கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. இது 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட அதே கணக்கெடுப்பின் கண்டுபிடிப்புகளை விட கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அதிகமாகும். பெடரல் புள்ளி விபரவியல் அலுவலகம் வெளியிட்ட பகுப்பாய்வு 1988 மற்றும் 2007க்கு இடையில் பிறந்தவர்களை 1968 மற்றும் 1987க்கு இடையில் பிறந்தவர்களுடன் ஒப்பிட்டது. பிறந்த ஆண்டை தவிர பாலினமும் வெளியேறும் நேரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று தரவுகளின் பகுப்பாய்வு காட்டுகிறது. ஆண்களை பொறுத்தவரை பெண்கள் வெளியேறுவதை விட சராசரியாக 1.5 ஆண்டுகள் அதிகமாகும். கல்வி நிலை, மொழி, பிராந்தியம் மற்றும் தேசியம் ஆகியவை பிற காரணிகளில் அடங்கும். சுவிட்சர்லாந்தில் உள்ள பெரும்பாலான இளைஞர்கள் 20 முதல் 30 வயதுக்குள் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என்பதே இதன் சாரம்சமாகும். ஆங்கில கால்வாயில் ரஷ்ய நீர்மூழ்கி. நேட்டோ வெளியிட்டுள்ள செய்தி. எப்போது வேண்டுமானாலும் வெடித்து சிதறலாம் என கருதப்பட்ட ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஆங்கில கால்வாயில் பயணம் செய்யும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. நோவ்ரோஸ்கி என பெயரிடப்பட்டுள்ள ரஷ்யாவுக்கு சொந்தமான அணுவாயுதம் சுமந்து செல்லும் திறன் படைத்தது என கருதப்படும் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஆங்கில கால்வாய் வழியாக ரஷ்யா நோக்கி புறப்பட்டுள்ளது. அந்த கப்பல் பயணிப்பதை நேட்டோ நாடுகளின் போர்க்கப்பல்கள் மாறி மாறி கண்காணித்த வண்ணம் உள்ளன. மத்திய தரைக்கடலில் பழுதானதால் அதிலிருந்து எரிபொருள் வெளியேறி அது எப்போது வேண்டுமானாலும் வெடித்து சிதறலாம் என்னும் ஒரு அபாய நிலை காணப்பட்ட நிலையில் தற்போது அந்த நீர்மூழ்கி ரஷ்யா நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நேட்டோ எல்லைக்கருகில் ரஷ்ய துருப்புகள் எச்சரிக்கை விடுக்கும் நிபுணர்கள். எஸ்தோனிய எல்லைக்கு அருகில் உள்ள ரஷ்ய பிரதேசத்தில் அடையாளம் தெரியாத ரஷ்ய துருப்புகள் கடந்த அக்டோபர் 10 அன்று காணப்பட்டதை அடுத்து எஸ்தோனிய அதிகாரிகள் அந்த பகுதியில் உள்ள ஒரு சாலையை தற்காலிகமாக மூடியுள்ளனர். எஸ்தோனிய எல்லை காவல்துறையினரின் கூற்றுப்படி 7 ரஷ்ய வீரர்கள் எச்சரிக்கையின்றி சீருடை இல்லாமல் இருந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கையாக சாலை மூடப்பட்டது. ரஷ்ய அதிகாரிகள் இது வழக்கமான நடவடிக்கை என தெரிவித்துள்ளனர்.